ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த புதிய மாத வாக்குத்தத்த செய்தியோடு சந்திப்பதில் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த ஏப்ரல் மாதம் பாருங்க, தேவன் நமக்கு அற்புதமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. என்ன வார்த்தை என்று பார்க்கலாம். இன்றைக்கு எரேமியா 39:18 எடுத்துக்கொள்ளுங்கள். உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுக்கு கொடுக்குற முக்கியமான ஒரு வாக்குத்தத்தம். இதுக்கு அடுத்து தொடர்ந்து வசனங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நீங்க பிடிச்சுக்கோங்க. Surely I will deliver you. நிச்சயமாக. போன மாசமும் கூட பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அப்படின்னு தான் வந்துச்சு. இந்த தடவை நிச்சயம் அப்படின்னா 100% அதை செய்வேன். ஏன்னா நம்ம மனசுல பார்த்தீங்களா பயமும் கலப்பும் நடக்குமோ நடக்காதோன்னு சொல்லிடுது. ஆனால் தேவன் என்ன சொல்றாரு? நிச்சயமாக விடுவிப்பேன் உன்னை. உங்களை பார்த்து தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. Surely I will deliver you. எதுல இருந்து அப்படின்னா உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களை அமிழ்த்துகின்ற காரியங்கள், உங்களுடைய எல்லா கண்ணீர், கவலை, கஷ்டம், நஷ்டம், என்னென்னாலும் அந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்னால வர்ற ப்ராப்ளம். ஏன்னா அடுத்தடுத்து போர் வேற போயிட்டு இருக்கிறதுனால எல்லா இடங்கள்லையும் என்னென்ன நடக்க போதோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, ஏனென்றால் நீங்க தேவனை நம்பி இருக்கிறீங்க. அதான் வசனம் எடுத்து சொல்லுது, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால். இங்க யாருக்கு சொல்றாருங்கிறத நான் பிற சொல்றேன். இங்க குறிப்பா ஏன் உங்களை எல்லாத்துலயும் காப்பாத்துவேன், உங்களை பாதுகாப்பேன்னு சொல்றாருன்னா, நீ என்னை நம்பினபடியால். ஹல்லேலூயா. நீங்க தேவனை நம்புறதுனால உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம். நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் ஆண்டவரே, நான் அப்படியே விடுதலை செய்யுங்க. ஏனென்றால் அடுத்தடுத்து கடைசி காலகட்டத்தில் என்னென்ன மாதிரிலாம் பிசாசு பிளான் வச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கே தெரியுது எல்லாமே வித்தியாசமாக போயிட்டுருக்கே, உலகமே இடகுடமாக போயிட்டுருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன், என் குடும்பம் என்ன பண்ண போகுது, நான் என்ன மாதிரி லைஃப் இருக்க போகுதுன்னு தெரியலையேன்னு பயப்படாதீங்க. தேவன் அதனால தான் சொல்கிறாரு, உன்னை நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். எல்லா நாசமோசங்கள்லேருந்து விடுவித்து எது உன்னை தொடாது என்றால் கர்த்தரை நீ நம்பியிருக்கிறனால நீ எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருப்பேன். உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இது எரேமியால வருது. எரேமியா பத்தி உங்களுக்கு தெரியும், ஒரு தீர்க்கதரிசி. ஆனா அவர் சொன்ன எதையுமே அங்க இருக்கிற மக்கள் கேட்கவே மாட்டாங்க. அவர் பாருங்க, யூதாக்கு இஸ்ரேல் மக்களுக்கு எவ்வளவோ சொன்னார், இது மாதிரி நீங்க செய்யறது எதுவுமே சரியில்லை. ஏன்னா அவங்க விக்கிரகத்தின் பின்னாடி போனாங்க, அவங்க செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முரட்டாட்டம் உள்ளவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக செஞ்சாங்க. அப்போ தேவன் எரேமியா மூலமாக நிறைய வார்னிங்ஸ் கொடுத்துட்டே இருந்தார். மனம் திரும்புங்க, இல்லைன்னா நீங்கள் அழிக்கப்படுவீங்க, எதிரிகள் உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாங்க, மனம் திரும்புங்க. இன்றைக்கும் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோன்னு சொல்லி கொண்டு, அதாவது பேர் கிறிஸ்தவர்களாக எத்தனையோ பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் தேவன் நிறைய சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. சும்மா நான் ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டாலோ, இல்லை கிறிஸ்தவ பேர் வச்சிருந்தாலோ, இல்லை நான் சும்மா ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் டே பை டே நடக்காம தேவனோட உறவாடாம இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்தாலும் உண்மையாக இது மாதிரி விஷயங்களை காப்பாற்றப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பில் நான் நடக்கணும், ஒவ்வொரு நாளும் அவரோட உறவாடணும், ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையில் நடக்கும் பொழுது தான் அங்கே உங்களுக்கு 100% வெற்றி. நீங்கள் தேவனோட எவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் உங்களுக்கு கடித்து உணர்த்த தான் செய்வார், உங்களுக்கு வழி காட்ட தான் செய்வார். ஆனால் உங்களுடைய அவரோட வில்லோட ஒத்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மக்கள் எதுவுமே கேட்காம போகிறாங்க. சொன்னபடியே பாபிலோன் பாருங்க இவங்களை பிடிக்க வர்றாங்க. பாபிலோன் ராஜா இவங்களை பிடிக்க வர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் இந்த மக்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி, ஏன்னா பெருமைக்காரர்கள், அகந்தைக்காரர்கள், இவர் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்கெல்லாம் பாவத்தை விரும்பி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, தாங்க நினைக்கிறதா சரின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அதெல்லாம் என்னத்தை காமிக்குது, அவங்க அந்த பாவத்துக்கும் பாவமான காரியங்களுக்கும் ரொம்ப அடாப்ட் ஆயிட்டாங்க, அதை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கிறத காமிக்குது. ஆகவே தேவனும் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலம் எவ்வளவு சொன்னாலும் அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்களுக்கு இதான் பிடிச்சிருக்கு, இந்த லைஃப் தான் பிடிச்சிருக்கு, நாங்கள் இப்படிதான் இருப்போம், சரி எப்போ பார்த்தாலும் நீ தான் இப்படி எங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க, ஒரு டைம் கொலை பண்றதுக்கே ட்ரை பண்றாங்க. பைபிள்ல இப்படி எல்லா தீர்க்கதரிசிகளையும் இப்படிதான் பண்ணுவாங்க. இயேசுவே அப்படித்தானே பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் இந்த உலகம். அப்படியாக என்ன பண்றாங்க, எரேமியாவை ஒரு பெரிய ஒரு வெறுமையான தண்ணி இல்லாத சேரும் சகதியுமான ஒரு கிணத்துக்குள்ள என்ன பண்றாங்க, தூக்கி போட்டுறாங்க. அவர் அந்த சேரும் சகதி இதெல்லாம் எங்க வருதுன்னா எரேமியா 38, 39 நீங்க டைம் படிக்கும்போது படிச்சு பாருங்க. அப்ப அந்த சேரும் சகதியுமான இடத்துல எரேமியா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கிடக்கிறாரு. ஏன்னா வெளியிலயும் வர முடியாது, அப்படியே உயிரோடய சாக வேண்டியதான், சாப்பிட முடியாது, வைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இவங்களுடைய ஆத்திரத்துல இவங்க பண்றதுனால செதேக்கியா ராஜா, அவர் தான் பாருங்க யூதருக்கு ராஜாவா இருக்காரு, மக்களே ஏத்துக்கிற முடியல, இவரையும் விட்டு கொடுக்க முடியல, உங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வேற ஒரு பக்கம் போயிடுற. ஆனா
ராஜா கூட வந்து தீர்க்கதரிசிக்கு ஃபேவர் பண்ண விரும்பல, ஏன்னா மக்களுக்கு பயந்துகிட்டு இப்படி பண்றாரு. ஆனா அங்கே இன்னொருத்தர் இருக்காரு. அவர் யார் அப்படின்னா எத்தியோப்பியன். எத்தியோப்பியனுக்கும் யூதர்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அவர் வந்து புறஜாதி. யூதர்களை பொறுத்தளவு யூதர்கள் தான் பார்த்தீங்கன்னா தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனா அவங்களே தேவனோட பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இங்க அந்த ராஜாவினுடைய அரண்மனையில ஒரு அஃபிஷியல் போஸ்ட்ல இவன் இருக்கார், எத்தியோப்பியன். அவன் பேர் பார்த்தீங்கன்னா எபெத் மெலேக். அப்போ எத்தியோப்பியர்கள் எப்படி இருப்பாங்க நமக்கே தெரியும். இந்த ஆப்பிரிக்கன் பீப்புள்ஸ் மாதிரி தான் ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. பட் ஒரு நல்ல ஒரு உண்மையான ஆளாக அவருக்கு இருக்கிறார் ராஜாக்கு. ஆனால் அவருக்கு பாருங்க இறைமையோட வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் தெரியுது. இறைமையை ரொம்ப வயசானவராக இருக்கிறாரு. அவருக்கு இப்படி நடந்தது அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இந்த எபெத் மேலேக்கும் தேவன் மேலே இருக்கிற ஒரு பற்று இருக்குது. அதனால தான் தீர்க்கதரிசி அப்படி செய்கிறது அவருக்கு பிடிக்கல. அவரை இப்படியா காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஈவன் இஸ்ரேல் மக்களில் ஒருத்தவங்களுக்கு கூட அந்த ஃபீலிங் வரல, ராஜாவுக்கு கூட அந்த ஃபீலிங் வரல. ஒரு புறஜாதியானுக்கு அந்த ஃபீலிங் வருது. இல்ல இல்ல தீர்க்கதரிசி காப்பாற்றப்படணும், இவர் நல்லது தானே செய்யறாரு, இவர் ஆண்டவர் வார்த்தை தானே சொல்றாரு, இவங்க தான் மோசமான மக்களா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ராஜா சொன்னதை கட்டளையை மீறி மறுபடியும் போய் அவர்கிட்ட யாரும் பேச முடியாது. ஏன்னா அந்த காலத்துல வந்து பெரிய விஷயம். ராஜா ஒரு ஆர்டர் போட்டுட்டாரு, அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதையும் மீறி தன் உயிரையும் பணைய வைத்து அங்க எவ்வளவு ரிஸ்க் இருந்திருக்கும் நமக்கே தெரியும். அதையும் மீறி ராஜாட்ட போய் பேச போறாரு. அப்ப என்ன நடக்குது பாருங்க. 7 பாருங்க, 38:7. அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபித் மெலேக் என்னும் பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்ஹமின் வாசலில உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது எபித் மெலேக் ராஜாவின் அரண்மனையில் புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசி துறவிலே போட்டு செய்ததெல்லாம் தகாத செய்ய இருக்கிறது. அவர் இருக்கிற இடத்திலே பட்டினியால் சாவானே, நீ நகரத்தில் அப்பம் இல்லைன்னு சொல்லி சொல்றான். இந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னு தெரியல. உடனே ராஜாவுக்கும் மனதுல வந்து ஒரு தயவை தேவன் கட்டளையிடுறார். சரி சரி, ஆமா இவங்க மக்கள் தான் அவள் செஞ்சுட்டாங்க. எப்படி பேசியிருக்காங்க பாருங்க, ஞானமா. தேவன் தான் பாருங்க ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்ப ஆமா அந்த இறைமை எப்படியே காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உங்க கூட 30 பேரை கூட்டுட்டு போய் எப்படியாவது செய்யுன்னு சொல்லி அதே மாதிரி பாருங்க. கஷ்டம்தான் அந்த வெளியே கொண்டு வர்றது. அந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து 38 படித்து பார்க்கலாம். கயிறுகளை துணிகளெல்லாம் போட்டு செஞ்சு அவரை உள்ளே இருந்து மீட்டு எடுத்து வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து ஒரு வெளியே எருமை என்ன பண்ணுறாரு, காப்பாற்றப்படுறாரு. ஆனால் தேவன் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, நீங்கள் செய்கிற இந்த முரட்டாட்டத்தை நிமித்தம், இந்த கீழ்ப்படியா நிமித்தம் இந்த தேசத்துக்கு அழிவு வரப்போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா எதை விதைக்கிறோமோ அதான் இருக்கும் இல்லையா. அதே போல் பாபிலோனியர்கள் வந்து இஸ்ரேல் மக்களை என்ன பண்ணுறாங்க, சிறை பிடிக்கிறாங்க. அவங்க வந்து இவங்களை வந்து மொத்தமாக பிடிக்கும் பொழுது எல்லாரும் அழிக்கப்படுவாங்க. ஆனா எசேக்கியா எரேமியா என்ன பண்றாரு, தேவனால காப்பாற்றப்படுறாரு. இங்க என்ன ஒரு பெரிய அதிசயம் பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோனிய ராஜாவினுடைய கண்கள்ல எரேமியாக்கு ஒரு தயவு கிடைக்குது. எல்லாரையும் அழிச்சா கூட இவர் அழிக்காம சேஃபா அவங்க ஆள்கள்கிட்ட சொல்லி ஒரு இடத்துல எல்லாம் உட்கார வச்சு அவ்வளவு கனமா நடத்துறாரு. இது தேவனுடைய சூப்பர் நேச்சுரலான ஒரு தயவை அவருக்கு கொடுக்குது, பவரை கொடுக்குது. தன்னை நம்புகிறவர் காப்பாற்றுவாருங்கிறத இங்க காமிக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்க தேவன் பாருங்க எரேமியாட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏன்னா எப்பயுமே தேவன் பாருங்க உண்மை உள்ளவர், அவர் நன்றி மறக்காதவர். பாருங்க ராகாப் தேசி கூட எரிகோ கோட்டையில இருக்கும் பொழுது அவங்க யாருக்கு வேவு பார்க்க வந்தவங்களுக்கு உதவி செய்வான். அப்போ பார்த்தீங்கன்னா அதே போல எரிகோ கோட்டையில எல்லாமே விழுந்தா கூட அவள் வீடு மட்டும் காப்பாற்றப்படும். ஏன்னா அவள் செஞ்ச அந்த உதவி நிமித்தம் தேவன் உண்மையுள்ளவராக இருந்து காப்பாற்றுற. அதே போலதான் இங்கேயும் இவன் செய்த அந்த விஷயம் தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தேவன் மேல நம்பிக்கை இல்லாம செய்ய முடியாது. அப்ப நாடே அழியுது, ஆனா இவன் காப்பாற்றப்படும்படி தேவன் ஒரு அருமையான விஷயத்தை யார்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, 39 எரேமியாட்ட சொல்லி அனுப்புறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய் எத்தியோப்பியனாகிய எபேத் மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்ன. நீ போய் இப்ப அந்த எத்தியோப்பியனாகிய எபேத் மெலேக் இருக்கான் இல்லையா, அவன் செஞ்சதை யாருனாலும் மறந்துடலாம், நான் மறக்க மாட்டேன்ப்பா, நீ போய் என்ன சொல்லு அப்படி சொல்லிட்டு, இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாக வர பண்ணுவேன். ஏனென்றால் இவங்க செய்யற இந்த விஷயத்துக்கு இப்படிதான் பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது. ஆகவே இங்க இருக்கிறவங்களாம் அழிய போறாங்க. அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த எத்தியோப்பியன் சொல்றாரு, அப்படியே தேவன் என்ன சொல்றாரு அது நடக்கும், பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ என்ன நம்பின, என் நம்பி என்னுடைய தாசனை நீ காப்பாற்றின. ஆகவே இந்த ஊரே அழிய போகுது, இந்த நாடே அழிய போகுது, ஆனா நான் உன்னை காப்பாற்ற போறேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நீ பயப்படுகிற மனுஷரின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஏன்னா அவனும் பயந்துட்டு இருப்பான், ஐயோ இந்த மக்களோட சேர்ந்து நம்மளும் அழிய போறோமோ. ஆனா மறக்காம எரேமியாட்ட சொல்றாரு, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன்.
அந்த அவர்கிட்ட தான் சொல்றாரு, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளாக ஒரு கிஃப்டா உனக்கு நான் உயிரை கொடுக்குறேன், நீ என்னை நம்பினதுனால என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இன்றைக்கும் தேவ ஊழியக்காரர்கள் நாங்க தீர்க்கதரிசனம் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தரை நம்பி இருக்கிறதுனால, அவரையே பிடித்து கொண்டதுனால, மேபி நீங்க வெளியில இருந்து வேற ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து கூட நீங்க வந்திருக்கலாம், நான்லாம் பெரிய எத்தனையோ ஜென்ரேஷன் கிறிஸ்தவன் இல்லாதன்னு சொல்லலாம், ஆனா நீங்க ஆண்டவரை மனதார ஏற்றுக்கொண்டவங்களா நம்புறவங்களா இருக்கீங்களா? உங்களுக்கு இன்றைக்கு தீர்க்கதரிசனமா இதை சொல்றாரு. இந்த உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும், ஆபத்துகள் நடக்கத்தான் போகுது, இந்த உலகத்துல பெரிய விஷயங்கள் மோசமாகத்தான் போகுது, ஆனால் நீ காப்பாற்றப்படுவாய், உன்னை கர்த்தர் விடுவிக்க போகிறார், உன்னை ரட்சிக்க போகிறார், surely I will deliver you ன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதனால சந்தோஷமா இருக்கீங்க? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. அப்போ அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசம் வைத்து எல்லா நாசமோசங்களும் காப்பாற்றப்படும். இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்றால் எங்களை காக்கிறவர் உயிரோடு இருக்கிறீர், எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், நாங்கள் சாவதில்லை, நாங்கள் வாழ்ந்திருப்போம், உம்மை மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.